நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் போதியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய சிறப்பு நேர்காணலை தொகுத்து வழங்க கலையத்தில் உங்களோடு உங்கள் அன்பின் உதயன். இன்றைய இந்த சிறப்பு நேர்காணல் போதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சீமான் அவர்களே. வணக்கம் சீமான் அவர்களே. இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற சமகால பகுதியில் நீங்கள் ஜெனீவாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே இலங்கை விவகாரம் தொடர்பாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படவிருக்கின்ற சமகால பகுதியில் தமிழகத்தை பொறுத்தவரையில் மாணவர்களுடைய எழுச்சி மிகவும் வேகமாக உத்வேகம் பெற்று வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம். முதலில் ஜெனீவாவுக்கான உங்களுடைய விஜயத்தினுடைய நோக்கம் பற்றி தெரிவிக்க முடியுமா? இங்க ஐநாவுல கொண்டு வரப்படுகிற தீர்மானத்தை பற்றி, இங்க நடக்கிற இந்த விவாதத்தை பற்றி தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டும். எமக்கு எந்த அளவுக்கு இந்த தீர்மானம் பயனளிக்கப் போகிறது, எமது மக்களுக்கு எதிர்கால நல்வாழ்வை பெற்றுத்தரப் போகிறது என்று என ஏக்கத்தோடும் நம்பிக்கையோடும் காத்துக் கொண்டிருக்கிற எமது மக்களுக்கு இங்க என்ன நடக்கிறது என்பதை மிக தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்துல நான் வந்தேன். ஏன்னா ஏற்கனவே தமிழீழ மண்ணில் எமது மக்கள் எந்த அளவிற்கு கொடுமையாக கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்பதையும், எமது மக்கள் ஏன் அந்த மண்ணில் போராடினார்கள் என்பதற்கான உண்மையான காரணங்களையும் நான் எனது நீண்டகால ஒரு 4 ஆண்டுகால பரப்புரையின் மூலமாக தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சேர்த்ததின் விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் எழுச்சி. அதை எல்லோரும் அறிவார்கள். இப்ப அந்த மாதிரி இங்க என்ன நடக்குது, என்ன மாதிரி சூழ்நிலையில் இந்த தீர்மானத்தை மற்ற உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்கள், கருத்தாளர்கள், மனிதநேய பற்றாளர்கள் இவர்களெல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை உள்வாங்கிக் கொண்டு அதை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற நோக்கத்திற்காக முதலில் நான் வந்தேன். இப்போ நான் இங்கே எமது மக்கள் யூரோப்பிய நாடுகளில் பல்வேறு நாடுகளில் பரவி வாழக்கூடிய எமது மக்களை ஐநா பெருமன்றத்திற்கு முன்பு 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஒரு சேர நாங்கள் திரட்டி அங்கே இந்த ஐநா பெருமன்றத்திற்கு முன்பு முருகதாச திடலில் ஒரு எழுச்சி மிகுந்த உரையை நிகழ்த்தி அடுத்து நாம் செய்ய இருக்கிற நகர்வு என்ன நாம் செய்ய போகிறோம், இந்த தீர்மானம் நமக்கு எந்த அளவிற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது, இதெல்லாம் குறித்து பேசுவதற்காக வந்திருக்கேன். சீமானவர்களை, இப்பொழுது ஜெனீவா நிலவரத்தை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இந்த அமெரிக்காவினுடைய இந்த தீர்மான வரைவினுடைய இறுதி வடிவம் தொடர்பான தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன. அடுத்த கட்டமாக வாக்களிப்பு நடைபெறவிருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் இந்த தீர்மானம் என்பது, இந்த தீர்மான வரைவு என்பது எவ்வளவு தூரம் ஈழத்தமிழர் விவகாரத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான தாக்கம் செலுத்தும் விடயமாக உங்களால் பார்க்கப்படுகிறது? இதுல தாக்கம் ஆக்கம் என்கிறதெல்லாம் ஒரு வார்த்தை அளவுலதான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. இது ஒண்ணு நம்ம முதல்ல அடிப்படை வழங்கிக் கொள்ளணும். இது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் என்பதே இல்ல, வார்த்தையில் தான் இலங்கைக்கு எதிரானது என்று இருக்குது. அதை நாம தான் அதை சொல்லிக்கிட்டோம். ஏன்னா அமெரிக்கா ஏதோ இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்போகுதோ என்று இலங்கைக்கு எதிரான தீர்மானம் என்று பேசிக் கொண்டிருந்தோம். அது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் இல்ல. ஏன்னா இது ஒரு வெறும் அறிக்கை. இந்த அறிக்கையை தயாரித்தது இலங்கை அரசு, இலங்கை அதிபர் ராஜபக்சே. அவர் தன்னை தற்காத்துக் கொள்ள தயாரித்த ஒரு அறிக்கை அந்த நாட்டிற்கு எதிராக எப்படி அமையும் என்பதை முதல்ல நம்ம கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். பிறகு அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவது நம்ம பேசிக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் போரின் பேரழிவிற்கு பிறகு மீள் கட்டமைப்பை மிகச்சரியாக செய்த நாடுகளில் முதன்மையானது இலங்கை என்று பாராட்டி பரிசறிவித்து $500,000 அந்த நாட்டிற்கு பரிசாக கொடுத்த நாடு அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக, அந்த நாட்டிற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் என்று நாம் நம்புவது எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தையும் பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவாகவும் இருந்துரும் என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த நிலையில இந்த தீர்மானம் நீங்க பாருங்க, அந்த தீர்மானத்தில் ஒரு இடத்தில் கூட தமிழர்கள் அவர்களுடைய உயிரிழப்பு, அங்க பச்சிளம் குழந்தைகள் பல்லாயிரக்கணக்கில் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது பற்றி ஒரு வரைவு, ஒரு குறிப்பு. பிறகு எமது இனப்பெண்கள் பல்லாயிரம் பேர் பாலியல் வல்லுறவு கொண்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதை பற்றிய ஒரு குறிப்பு, ஒரு கருத்து, ஒரு வார்த்தை ஒன்றுமே இல்லை. அங்க நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை என்பது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிகிறது. அதை யாரும் ஏற்கல. அதையும் மீறி அங்க நடந்தது வெறும் மனித உரிமை மீறல் என்றே இந்த கருத்தை உலகம் முழுமைக்கும் உருவாக்கி இந்த நிலைப்பாட்டை நிறுத்தி வச்சிருக்கிறார்கள். ஆனால் அந்த போர் குற்றம் என்றால் கூட அந்த போர் குற்றம் என்கிற வார்த்தை கூட அதுல இல்லை. ஆனால் அங்க நிகழ்ந்த குற்றங்களுக்கான விசாரணையை இலங்கையே செய்து கொள்ளலாம் என்ற வரைவு இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு தெரியும், இது போன தடவையும் கொண்டு வந்த அந்த அறிக்கையில அந்த தீர்மானத்துல இருந்த ஒன்றுதான். இது புதுசாக எதுவுமே இதுல இல்ல. அப்ப இந்த நிலையில் ஒரு தலையிடற்ற பன்னாட்டு விசாரணை
என்பதையும் அங்க முன்மொழியில, அங்க நிகழ்ந்தது ஒரு போர்க்குற்றம் என்பதையும் ஏற்கல. அங்க இதையே ஏற்காதவர்கள் அங்க நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்பதை எப்போது ஏற்கப் போகிறார்கள்? எமது மக்களிடத்திலே ஒரு சுதந்திரமான ஒரு வாக்கெடுப்பு, ஒரு பொது வாக்கெடுப்பு, ஒரே இலங்கையா தனித்தமிழ் ஈழமா என்கிற கருத்தை வைத்து ஒரு பொது வாக்கெடுப்பு அந்த எடுக்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு என்று நாம் இந்த அரசியல் நகரை கொண்டு செல்வது என்னதெல்லாம் பாக்குற போது இது ஒண்ணுமே இல்லாத ஒரு பயனற்ற வெற்று தீர்மானம் தான். இலங்கையை இந்தியா வெளிப்படையாக ஆதரித்து காப்பாற்றுகிறது, அமெரிக்கா மறைமுகமாக காப்பாற்றுகிறது, அவ்வளவுதான். இந்த தீர்மானம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் கூட இந்த தீர்மானத்தினுடைய சாராம்சத்தின் வரிகளை மாற்றுகின்ற அளவுக்கு இந்தியாவுடைய தாக்கம் இருந்ததாக பொதுவாகவே கருதப்படுகிறது. உங்களை பொறுத்தவரையில் இந்த இறுதி தீர்மான வரைவு தொடர்பாக அதிலே இந்தியாவுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருந்திருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? இந்தியாவுடைய பங்களிப்பை நான் இப்ப இந்த அமெரிக்கா கொண்டு வருகிற இந்த தீர்மானத்தில் மட்டும் இந்தியா தலையிடுது என்று நாம் பார்க்கல. ஏன்னா போன முறை உங்களுக்கு தெரியும், இந்த தீர்மானத்தை இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்போது அமெரிக்கா என்று எல்லாம் கருத்து நிலவிய போது இது ஒரு பெரிய ஏதோ நாம நினைச்சது போர்க்குற்றம் செய்த நாடு, அந்த போர்க்குற்றம் செய்த நாட்டுக்கு ஒரு தலையிடற்ற பன்னாட்டு விசாரணை, அந்த விசாரணையின் முடிவில் நமக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு வரப்போகுது என்றெல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். அதெல்லாம் இல்லை. ஆனால் அது என்ன கடைசியா உங்களுக்கு தெரியும், போர்க்குற்றத்துக்கான விசாரணை இலங்கையை நடத்தி கொள்ளலாம் என்பதான். அந்த LLRC ரிப்போர்ட்டுங்கிற அந்த போரின் படிப்பனையில் என்கிற இலங்கையை தயாரிச்ச அந்த அறிக்கையில் இருந்த ஒரே நன்மை அங்க தமிழர் பகுதிகளில் முகாமிட்டிருக்கிற ராணுவ முகாம்களை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். அந்த நன்மை கூட விளையல, அதை கூட இதுவரை செயல்படுத்த முடியல. அதை கூட ஏன் செயல்படுத்தலன்னு இந்த தடவை தாக்கல் செஞ்ச அறிக்கையில கேட்கவே இல்லை. அப்ப இந்தியாவின் தலையீடு என்பது இப்போதில்லை. அந்த போரை நடத்தி எமது இன மக்களை முழுக்க கொன்றொழிப்பதற்கு முழுக்க இலங்கை அரசிற்கு, இந்த இலங்கை பயங்கரவாத அரசிற்கு, இனவெறி அரசிற்கு பின் நின்றதே இந்தியா தான். அதுல இருந்து தான் நீங்க இதை பார்க்கணும். இன்னைக்கு இந்தியா இவ்வளவு தமிழ்நாட்டுல அழுத்தம் கொடுத்தும் அரசியல் இவ்வளவு ஒரு எழுச்சி உருவாகியும் இன்னும் அது வெளிப்படையாக இலங்கையை எதிர்க்கவோ அல்லது அமெரிக்கா கொண்டு வர தீர்மானத்தை ஆதரிக்கிறேன், அதுல நான் தலையிடற்ற பன்னாட்டு விசாரணையை கேட்க போறேன், அங்க இலங்கையில் நடந்திருக்க போர்க்குற்றம் இந்த கருத்துக்களை எல்லாம் அது பேசவே இல்லையே, வாயே திறக்கலையே. அப்ப இது இப்ப கூட என்ன சொல்லுது, அமெரிக்காவுக்கு எப்படி தீர்மானத்தை கொண்டு வருதுன்னு பார்த்துட்டு தான் நாங்க அதை பற்றி முடிவெடுக்க முடியும். அப்படின்னா அது எப்படி? இப்ப நாங்க எங்களை போன்ற தமிழ் பிள்ளைகள், இந்தியாவை தாயகமாக கொண்டிருக்கிற தமிழ் மக்கள், 9 கோடி தமிழ் மக்கள், அந்த நிலத்தில் வாழ்கிற தமிழ் மக்கள், நாங்கள் எப்படி பார்ப்போம்? அமெரிக்கா யார் எனக்கு தீர்மானம் கொண்டு வர? அது என் தாய் நாடா, என் தந்தை நாடா? எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனால் இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு முன்பிருந்து அந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்கிற ஒரு பூர்வகுடி மக்கள் தமிழர்கள், நாங்கள் அந்த நாடு நாடாவதற்கு உழைத்திருக்கோம், அந்த நாடு விடுதலை பெறுவதற்கு உழைத்திருக்கோம். அப்ப எமது மக்களின் உளமார்ந்த அந்த ஆன்ம விருப்பத்தை புரிந்து கொள்ளாது இந்தியா எமக்கு எதிராக நிற்கிறது ஏன்? முதலாய் உலகத்திற்கு எல்லா நாடுகளுக்கும் முந்தி எம இன மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுத் தருவதற்கான தீர்மானத்தை ஐநா பெருமன்றத்தில் முன்வைத்திருக்க வேண்டிய நாடே இந்தியா தானே. அது ஏன் வைக்கல? ஏதோ அமெரிக்கா கொண்டு வர தீர்மானத்தினை ஆதரிக்கணும் நாங்க கெஞ்ச வேண்டிய நிலைமை ஏன் வந்தது? ஏன் எமக்காக இந்தியா பேச முடியாத நிலை ஏன் வந்தது? ஏன் இந்த இவ்வளவு நாங்கள் அழிவதை முழுக்க பார்த்து சகித்துக் கொண்டிருக்க, ரசித்துக் கொண்டிருக்க நிலைமை ஏன் வந்தது? இந்திய மீனவர்கள், தமிழ் மீனவர்களில் 800 பேரை கொன்றொழிக்கிற சிங்களர்களை நட்பு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்க நிலைமை ஏன் வந்தது என்றால், முழுக்க இந்த போரை பின்னின்று நடத்தி எமது இன மக்களை கொன்றொழித்தது முழுக்க இந்தியா தான் என்கிறதா உண்மையான காரணம். அதனாலதான் இந்தியா இந்த தீர்மானத்தை ஆதரிக்க தயங்குவது, இந்த தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வர தயங்குவது, உலக நாடுகளுக்கு முந்தி இந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் மௌனமாக இருக்கிறது. இன்று வரை இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு விவாதமோ, அடுத்த நாள் அல்லது நாளை மாலையோ அல்லது நாளை மறுநாளோ வாக்கெடுப்பு நடக்க போகுது. இந்த நிலையில் கூட இந்தியா மௌனமாக இருக்க காரணம் இதுதான். இந்த வழியில் சீமானவர்களை இப்பொழுது நாங்கள் தமிழக நிலவரம் தொடர்பாக கவனிக்கலாம். தமிழக நிலவரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல மாணவர் போராட்டங்கள் என்பன ஒரு எழுச்சி பெற்ற நிலையை அங்கே தோற்றுவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு புத்தெழுச்சியோடு இந்த மாணவர் போராட்டங்கள் புதிய பரிமாணத்தை அடைந்திருப்பதை சமகாலத்தில் எங்களால் அவதானிக்க முடிகிறது. உங்களை பொறுத்தவரையில் இந்த மாணவர் போராட்டம் என்பது எவ்வளவு தூரம் மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய போராட்டமாக உங்களால் பார்க்கப்படுகிறது? எனக்கு இந்த போராட்டம் உடனடியாக ஒரு தீர்வை பெற்று தந்துரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்க இப்ப நீண்ட காலமாக நாங்கள் இந்த தமிழர் நிலத்தில் இப்ப இந்த போரின் பேரழிவிற்கு பிறகு தொடர்ச்சியாக என்னை போன்ற பிள்ளைகள் தொடர்ச்சியாக தமிழ் இளைஞர்களிடத்திலே மக்களிடத்திலே செய்து வர பரப்புரையின் விளைச்சல் தான் இந்த மாணவர் எழுச்சி. ஆனால் இந்த மாணவர் எழுச்சி இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, வெறும் இந்த மாணவர்கள் எழுச்சி, அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களின் ஆதரவு, அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிலவுகிற ஒரு அரசியல் புத்துணர்ச்சி, ஒரு விழிப்புணர்வு,
இது என்ன ஆயிருதுன்னா, இப்ப கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் போர் நடத்துகிற காலத்துல எல்லாம் அந்த அரசோட அனுசரணையாக இருந்து விட்டு என் இன மக்கள் முழுக்க சாவதை சகித்துக் கொண்டிருந்து விட்டு இன்றைக்கு கீழே இறங்க வேண்டிய அவசியம் வருது. ஏனென்றால் சட்டசபை தேர்தலில் நாங்கள் ஏற்படுத்திய ஒரு பெருந்தோல்வி, பிறகு இன்னைக்கு மாணவரிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சியின் காரணமாக அவர்கள் பெற்றோர்கள் கொடுக்கிற ஆதரவு, அதனால என்ன ஆயிரும்னா வருகிற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோட தேர்தலை இணைந்து சந்தித்தால் பெருந்தோல்வி அடைவோம் என்கிற அச்சம் தான் இன்றைக்கு அந்த கூட்டணியிலிருந்து பதவி விலகி வருவதற்கான முடிவு எடுக்க தூண்டுது. அப்ப இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை இந்த மாணவர் புரட்சி, இந்த எழுச்சி உருவாக்குது. அப்ப இது இன்னைக்கு இந்த நெருப்பை அடையாமல் நாங்க அணைய விடாமல் நாங்கள் அடைகாத்து 5 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு நகர்த்தி கொண்டு போனால் தமிழர் நிலத்தில் மிகப்பெரிய மாற்று, ஒரு அரசியல் புரட்சி நிச்சயமாக உருவாகும், உறுதியாக உருவாகும். அது இந்திய பெருநாட்டினுடைய அரசியல் நிலைப்பாட்டை, அதனுடைய வெளியுறவு கொள்கையை முழுக்க மாற்றுகிற ஒரு வலிமையான ஒரு அரசியல் நிலைப்பாடு அந்த நிலத்தில் உருவாகும். அப்படிதான் நான் பாக்குறேன். அப்ப இது வெறும் மாணவர் போராட்டம், இன்னைக்கு கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறம் அடக்கி விடலாம் என்பது முடியாது. ஏன்னால் முத்துக்குமார் இறந்த போது எழுந்த அந்த அரசியல் புரட்சி, அந்த மாணவர் பேரெழுச்சி அப்படியே அணையாத ஒரு சிறு நெருப்பாக அடைகாத்து வந்துதான் இன்று இன்னைக்கு தமிழகம் முழுமைக்கும், தமிழகம் மட்டுமல்ல, கர்நாடகா, கேரளா, டெல்லி, மும்பை, இப்படி மகாராஷ்டிரா, இப்படி பல்வேறு பகுதிகளில் இருக்கிற தமிழ் மக்கள் இடத்தில் இருக்கிற இளைய பிள்ளைகள், கல்லூரி பள்ளி மாணவர்கள் களத்தில் இறங்கி தன்னலமற்று தங்கள் உயிரை முன்னிறுத்தி சாகும் வரை பட்டினி போராட்டம், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்கிற அந்த பெரும் லட்சிய முழக்கத்தோடு களத்தில் நிற்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அடித்தளம் என்றுதான் நான் கருதுறேன், நான் பாக்குறேன். சீமானவர்களே, நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இதேவேளையில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக நீங்கள் எவ்வாறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள்? இல்ல, அவங்க கடந்த முறை சந்திச்ச இந்த சட்டசபை தேர்தல்ல நாங்க எங்க இனத்தை கொன்ற காங்கிரஸ், அதுக்கு துணை நின்ற திமுக இதை அரசியல் களத்துல விரிவாக்கு இல்லாம வீழ்த்தணுங்கிறதுக்காக நாங்க தொடர்ச்சியா தமிழ் மக்களிடத்துல பரப்புரை செய்தோம். அதுக்கு மக்கள் இன உணர்வோடும் மான உணர்வோடும் இந்த கட்சிகளை எல்லாம் வீழ்த்தி பெரிய வெற்றியை அந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கொடுத்தாங்க. அப்ப பரப்புரையில் நாங்க முன்வைத்த பெரிய பல கோரிக்கைகளில் ஒன்று, இலங்கை இனப்படுகொலை செய்த நாடு, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி என்று தீர்மானம் நிறைவேற்றணும் சட்டசபையில என்று கேட்டுக்கிட்டோம். அதற்கு ஏற்ப அவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. பிறகு இந்தியாவுக்குள்ள இலங்கை ராணுவத்திற்கு எங்கேயுமே பயிற்சி கொடுக்க கூடாது என்பதுல அவங்க உறுதியா நின்று அது போராடினாங்க. ஆனால் அவங்க தமிழ்நாட்டுல கொடுத்தாங்க, இந்திய அரசு கொடுத்தது. அதை நாங்க பல தளங்கள்ல போய் தடுத்து ராணுவ வீரர்களை விரட்டி முற்றுகையிட்டு அந்த முகாம்களை எல்லாம் நாங்க செஞ்சோம். அதற்கு ஏற்ப தமிழ்நாடு அரசும் குரல் கொடுத்தது. அங்கு தமிழகத்தில் பயிற்சி கொடுக்கல. பிறகு இப்போ நடந்த ஆளுநர் உரையில அவங்க இலங்கை மீது ஒரு பொருளாதார தடையை விதிக்கணும் என்று ஒன்றை பதிவு செஞ்சாங்க. ஆனால் இதெல்லாம் எந்த இதுலயும் எந்த அளவில் பயன் தரல. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அவங்க அன்னைக்கு போன பாராளுமன்ற தேர்தலில் போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது திருநெல்வேலியில் அவங்க பேசிய பேச்சு, இவ்வளவு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற நமது மக்களுக்கு தனித்தமிழ் ஈழத்தை தவிர வேற என்ன தீர்வு இருக்க முடியும் என்று மக்களிடத்திலே அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த நிலைப்பாட்டில் அவங்க இன்னும் நிக்கிறாங்களா இல்லையானே நமக்கு தெரியல. அப்ப அந்த தனித்தமிழ் ஈழம் தான் அதற்கு சரியான தீர்வு என்றால், இப்போது நடக்கிற நெருக்கடியான அந்த சூழலில் மாணவர்கள் முன்வைக்கிற அந்த கோரிக்கை, அதெல்லாம் அவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தீர்மானம் தான். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கணும், ராஜபக்சே போர் குற்றவாளி என்று. அதையேதான் மாணவர்கள் முன்வைத்து இன்னைக்கு சாகும் வரை பட்டினி போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த போராட்டத்தை அவர்கள் ஆதரிக்கிறார்களா இல்லையா, அந்த கருத்தை ஏற்கிறார்களா இல்லையா, இதையெல்லாம் வெளிப்படையா சொல்லவே இல்லை. இப்படி இன்னைக்கு ஐநால ஒரு மனித உரிமை ஆணையம் கொண்டு வர்ற விவாதம், இந்த அமெரிக்க தீர்மானம், இந்த வாக்கெடுப்பு, இதெல்லாம் இருக்கிற சூழலில் அவர்களுடைய கருத்து என்ன என்பதை வெளிப்படுத்தவே இல்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கருணாநிதி ஆகட்டும் அல்லது ஜெயலலிதாவாகட்டும், இந்த திராவிட அரசியல் கட்சிகளின் தலைமைகள் இன மக்களின் இந்த பிரச்சனைகளை எல்லாம், இந்த சிக்கல்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு அரசியல் செய்து பிழைத்துக் கொள்ளுவதை ஒழிய, எமது மக்கள் பிழைக்க வேண்டும், எமது மக்கள் வாழ வேண்டும், எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று உளமாற இந்த தலைமைகள் நிற்கவில்லை என்பதுதான் உண்மை.
அது இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, கலைஞர் அவர்கள் இன்னைக்கு பதவி விலகிறேன் என்று சொல்லி இருக்கிறத என்னைக்கு சொல்லி இருக்கணும் என்று நீங்க உங்க எல்லோருக்குமே தெரியும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் மிட்டாய் கொடுத்து, இனிப்பு கொடுத்து, பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள் என்றால் தன் தொண்டனுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியானதை என்றைக்கு செய்திருக்கணும்? நீங்க செய்யல. ஏன் செய்யல? அன்னைக்கு இன்னைக்கு எதனால? இன்னைக்கு இந்த காங்கிரஸோட கூட்டணி நின்றால் தோற்று போவோம் என்கிற ஒரு காரணத்திற்காக நான் மறுபடியும் பதவிக்கு வர முடியாது, வெல்ல முடியாது என்கிற பயத்தில் நீங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க. இன்னும் இது சந்தர்ப்பவாத, தன்னலம் சார்ந்த, தன் சுய அரசியல் லாபத்திற்கான முடிவாகத்தான் இதெல்லாம் இருக்குது. எனவே இந்த தலைமைகளை நம்பி இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா, இவர் செய்வாரா, அவர் செய்வாரா என்று நாம பார்க்கல. குறிப்பிட்ட இந்த ஒப்பிடும் போது கலைஞர் அவர்கள் இதை கூட செய்யல. இந்த சட்டசபையில இந்த தீர்மானம் பயனற்று போற வெற்று தீர்மானமாக இருந்தா கூட இந்த தீர்மானத்தை கூட செய்யல. அதுதான் மிகுந்த வருத்தத்துக்குரியது. அப்ப இந்த தலைமைகள் எல்லாம் எமது மக்களை ஏமாற்றுகிற தலைமையாக இருக்கிறது. இவர்களுடைய அரசியல் அறிவு, ராஜதந்திரம் என்பதெல்லாம் எமது மக்களை மிக நுட்பமாக ஏமாற்றுவதே தமது அரசியல் அறிவு, தமது ராஜதந்திரம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றுகிற, இதையெல்லாம் ஒரு தெளிந்த அரசியல் புரிதலோடு ஒரு புரட்டி போடுகிற புதிய சிந்தனையாளர்கள், புதிய இளைஞர்கள் தமிழ் தேசிய இனத்தில், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் எழுந்துவிட்டார்கள் என்பதுதான் இன்றைய மாணவ போராட்டம் காட்டுகிறது. இப்பொழுது நாங்கள் இந்த மாணவர் எழுச்சியை பற்றி நிறைவாக கவனிக்கலாம். இந்த மாணவர் எழுச்சி என்பது இவ்வளவு தூரம் மிக பெரும் புரட்சியாக வெடித்திருக்கிறது என்ற விடயத்தை நீங்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். செய்திகள் ஊடாக நாங்கள் கூட அந்த நிலவரங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மாணவர் போராட்டங்கள் கூட பல தடங்கல்களை எதிர்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கைதிகள் மற்றும் தற்பொழுது இந்த கல்லூரிகளுக்கான விடுமுறைகள் என்று பல விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்ளலாம். இவ்வாறான தடங்கல்கள் இந்த மாணவர் போராட்டங்களுடைய வேகத்தை தணிக்குமா? இல்ல, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கல்லூரி மட்டும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் பங்கேற்கிற வெறும் தமிழ் பிள்ளைகள் மட்டும் இல்ல. வட இந்திய மாணவர்கள், குறிப்பாக தெலுங்கு, கேரள மாணவர்கள், இவர்கள் எல்லாம் மலையாளி மாணவர்கள், இவர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். இவர்கள் ஒரு அடிப்படை புரிதல், ஒரு கண்ணு முன்னாடி இவ்வளவு ஒரு மனித படுகொலை என்று பார்க்கிறார்கள். என் இன பிள்ளைகள் என் உடன் பிறந்த உறவுகள் என்று பார்க்கிறார்கள். எங்கள் அக்கா தங்கை என்று பார்க்கிறார்கள். என் அம்மா பெரியம்மா, என் அப்பா சித்தப்பா என்ற உறவு அடிப்படையில் பார்க்கிறார்கள். ஆனால் எப்படியோ அந்த மண்ணில் ஒரு எழுச்சி உருவாகி இருக்கிறது. நீங்க நினைக்கிறது போல முத்துக்குமார் தம்பி இறந்த போது அவர் அந்த நேரத்தில் இளைய தலைமுறை பிள்ளைகளிடத்தில், குறிப்பாக மாணவ பிள்ளைகளிடத்தில் எழுந்த பேரெழுச்சியை கலைஞர் அவர்கள் கல்லூரிகளுக்கும் பள்ளிகள் இந்த விடுதிகளுக்கும் விடுமுறை விட்டு மூடினார். அப்போது அது அடங்கி போனது. ஆனால் இன்றைக்கு அதுபோல அதேதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் செய்ய முயற்சி செய்தார்கள். அந்த கைது செய்தார்கள், விடுமுறை விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த விடுமுறையை விட்டதெல்லாம் பயனற்று போய் அந்த போராட்டம் நசுக்க முடியாத அளவிற்கு அது ஒரு பெருநெருப்பாக பற்றி எறிவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்கு காரணம் அந்த மாணவ பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் அந்த போராட்டத்திற்கு கொடுக்கிற ஆதரவு தான். தமிழ்நாட்டில் ஒரு பேரெழுச்சியை நாங்கள் உண்டு செய்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. பிரபாகரன் என்கிற பெயரையே சொல்ல பயந்தவர்களுக்கு இடையில் அந்த மாணவ பிள்ளைகள் தங்கள் உடைகளில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் படத்தையும், பதாகைகளில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் படத்தையும், பதாகையில் தம்பி பாலச்சந்திரன் படத்தையும் வைத்துக் கொண்டு, தலைமாட்டிலே வைத்துக் கொண்டு, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று முழங்கிக் கொண்டு, எமக்கு வேண்டியது வாழ் உரிமை அல்ல, எமக்கு வேண்டியது தனித்தமிழ் ஈழம் என்பதை முழங்கிக் கொண்ட அந்த பிள்ளைகள், அங்கே நடந்தது போர்க்குற்றமே அல்ல, அந்த போரே குற்றம், அங்கு நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்ற தெளிவான அரசியல் முழக்கங்களை வைத்து முன்னிக்கிறார்கள் என்றால் அங்கு ஒரு பெரிய புரட்சி உருவாகி வருகிறது. இந்த புரட்சியை இன்று இவர்கள் ஆட்சியாளர்கள் அதிகார பலத்தை கொண்டு அடக்கலாம், அமுக்கலாம், நசுக்க நினைக்கலாம். ஆனால் இது இன்றல்ல, நாளை அல்ல, 4 ஆண்டுகள் கழித்தாவது கட்டாயமாக ஒரு பெரிய பேரின எழுச்சியாக, ஒரு மாற்று அரசியல் புரட்சியாக அந்த மண்ணிலே வெடிக்கும். ஏன்னா நீங்க ஒரே ஒரு லயோலா கல்லூரியில 8 மாணவர்கள் தொடங்கிய போராட்டம், அந்த 8 மாணவர்கள் தொடங்கிய போராட்டத்தை பல்வேறு அரசியல் சிக்கல்களால அவங்க கைது செஞ்சு நசுக்கிட்டாங்க. அந்த போராட்டத்தை தொடர விடாம நிறுத்திட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல தளங்களில் இந்த போராட்டம் வெடித்திட்டது. இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் பரவி வாழ்கிற தமிழ் இளைஞர்கள், தமிழ் மாணவர்களிடத்திலே இந்த போராட்டம் பற்றி எரிகிறது. இன்று கூட டெல்லியிலே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னால் இதை ஒரு அணைக்க முடியாத பெருநெருப்பாக இந்த போராட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே நன்றி சீமான் அவர்களே. சிஎம்ஆ தமிழ் எஃப்எம்முக்காக சிறப்பு நேர்காணல் ஒன்றை வழங்குவதற்காக நேரம் ஒதுக்கி எங்களோடு இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக் கொள்ளவிருக்கிறோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
நேர்கள் இதுவரை கேட்டது சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு உதயன்.